அன்பான மக்களே, நம்மளோட நீ நான் காதலில் வந்துட்டு அபியும் ராகவும் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஜட்ஜு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டைவர்ஸ் உங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்க முடியாது, 6 மாதம் கழித்து தான் உங்களுக்கு முடிவு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அபி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் எங்களுக்கு டைவர்ஸ் கொடுங்க, நாங்கள் 2 பேரும் பிரியணும் அப்படின்னு. அப்போ ராகவ் சொல்கிறாரு, ஏன் அபி நீ வந்து இந்த மாதிரி முடிவெடுக்கிற, எதுக்கு தான் என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற நீ அந்த மாதிரி பொண்ணே கிடையாது, இப்போ ஏன் இந்த மாதிரி மாறிட்ட, நான் வந்து அந்த பொண்ணை வந்து நான் வந்து வேணும்னே வந்து அந்த பொண்ணை வந்து இது பண்ணலை, லவ் பண்ணேன். ஆனால் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே உண்மை தான். அந்த பொண்ணோட லைஃப்பில் நான் வந்து தெரியாமல் தப்பு நடந்திருக்கு, என்ன அறிஞ்சு நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த முரளியும் சுந்தரியும் பண்ண வேலை அது தெரிஞ்சால் அபியோட மனசு மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் இப்போ நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக ராகவ் பாவதாங்க. ராகவ் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதுல ஏன் அபிக்கு புரியலை அப்படின்னு சொல்லி தெரில. அவங்க வந்து இந்த மாதிரி 6 மாதம் கெடு கொடுக்கோமே அவங்க வந்து ராகவ் வீட்டை விட்டுட்டு அபி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட பேசி ராகவ் வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. அந்த இடத்துல அபி வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லி தெரில. நான் வரலன்னு தான் சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக நான் வந்து வரல, நீங்கள் அங்கேயே இருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நீங்கள் வாழுங்க அப்படின்னு தான் அபி சொல்ல போகிறாங்க. அப்போ நிஜமாகவே ராகவ் வந்து மனசு உடஞ்சி போயிடுவார். ஏன்னா இப்போ வந்து உண்மையாகவே வந்து அபி வந்து லவ் பண்ணுறாரு இல்லையா, லவ் பண்ணி நம்ம அவள் தான் எல்லாமே வேலண்டைன் டேஸ் கூட அவர் வந்து நிறைய நம்ம வந்து சஸ்பென்ஸ் கொடுக்கணும், அவளை லவ்வை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார் வந்து ராகவ். அப்போ வந்து இந்த அபி இப்படி பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அக்கா இருக்காங்க இல்லையா அனு, அவங்க வந்து அபியை வந்து திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்க, ஏன் அபி இப்படி பண்ணுற, ராகவ் வந்து என்ன பண்ணார், நீ எல்லாமே உன்னோட தலையில் நீயே மண்ணை வாங்கி போட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அனு உனக்கு தெரியாது, அனு எங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லி உனக்கு தெரியாது, நீ வந்து இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அப்போ யார் பேச்சையுமே அனு வந்து இப்போ அபி வந்து கேட்குற மனநிலை இல்லை. அதனால் வந்து யாருமே சொன்னாலும் ஏறாது. அதனால் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அபி வந்து ராகவ் வந்து தேடுறாரு, அபியை காணோம். அபி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது தெரியல, எங்ககிட்ட சொல்லாமல் போயிருக்கா அப்படின்னு சொல்லாமே, சரி நானே போய் அவளை போய் பார்த்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கிளம்பி வராரு. கிளம்பி வரப்போ வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க. ராகவ் வந்து அபி வீட்டில் இருக்காங்க. என்ன அபி இங்கே வந்து உட்காந்துருக்க, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நான் வரல, இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டோட நிம்மதியை வந்து நீ கெடுக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணுறியா அபி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாப்பா என்ன நடக்குது.